பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோடா குஷாக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்யூவி டைப்பாக இருக்கணும், டீசலாக இருக்கணும், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக இருக்கணும், லோக்கல் நம்பரில் இருக்கணும். டாடா நெக்ஸானு வந்து இது டார்க் எடிஷன், நம்ம ஆஃபீஸோட ஒரு ஃபேவரட் கார்னே சொல்லலாம். ரெனால்டு குவிட் 3 வண்டி கொண்டு வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோட தட்சன் ரெடி. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 சீட்டு அப்படின்னா சவர்லெட்டில் ஒரு ஹேட்ச்பேக்னா. ஸோ இதோட இன்ஜினுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த மாருதியில் வர அதே இன்ஜின் டெக்னாலஜி தான். ஃபுல்லாகவே எம்ஜி கடலானு. ஆனால் அந்த சைடு உள்ள நிப்பாட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் இது போட்டிருக்கோம். அது இல்லாமல் இன்னமும் ஃபீல் இன்னும் சூப்பராக இருக்குது அப்படின்னா வண்டி ரேட்டோடமே எக்ஸ்ட்ரா 1 லேக் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம். இந்த நிற்கிற 3 வண்டியுமே டீசல் வண்டி. இது 3மே பார்த்தீங்க அப்படின்னா இருக்குல்ல ஃபுல் டாப் அண்ட் மாடலு. ஊர் மக்கள் அதிகமாக விரும்புகிற வண்டி எஸ்யூவி, அதாவது இந்திய சாலைகளுக்கு ஏற்ற பிரத்யேக வண்டின்னு ஃபர்ஸ்ட் இந்தியாவில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்த வச்சு வண்டியில் வந்து எந்த ஒரு ரிப்பேரோ ரீவோக்கோ எதுவுமே பண்ண தேவையில்ல. வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. நீங்கள் யோசிக்கவே வேணாங்க, செகண்ட் தாட்டே வேணாம். மார்க்கெட்டில் எந்த வண்டி இவ்வளோ லக்ஸரியோட இந்த பட்ஜெட்டில் கிடைக்காது. வேணா வந்து புக் பண்ணிக்கிங்க. ஆனால் அடுத்து 2 வண்டி ஜெர்மன் மேக்கில் கொண்டு வந்திருக்கோம். ஜெர்மன் லவர்ஸ் தான் இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி ஒரு டீலர் ப்ரைஸில் கொண்டு வந்திருக்கோங்க. வந்து ஒரு லோ பட்ஜெட்டில் லோ கிலோமீட்டர் ஒன்று மாதிரி வண்டி பார்க்குறீங்க, அதுவும் 5 வருஷம் பேப்பர் கரண்ட்டில் இருக்குன்னு பார்க்குறீங்க அப்படின்னா யூஸ் போட்டிருக்காங்க. எடுத்தால் இந்த வண்டி ஆசிடிஸ் கண்டிஷன் நீங்கள் அப்படியே ஓட்டலாம். இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற அப்படின்னா எனக்கு மாசான வண்டியாகவும் இருக்கணும், ரீசேலில் கொஞ்சம் குறையாத வண்டியாகவும் இருக்கணும், மெயின்டெனன்ஸும் இல்லாத வண்டியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு சூப்பரான கண்டிஷனில் லேட்டஸ்ட் மாடல் ஷிஃப்ட் ஒன்று கொண்டு வந்துருக்குங்க. 3 லட்ச ரூபா பட்ஜெட்டில் எப்போ சொல்கிறதா நம்ம கிட்ட கேவி 100 ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். இது ஒரு 3500 டு 4000 இருந்தால் போதும். ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏற்ற பர்ஃபெக்டான ஒரு ஹேட்ச்பேக்கான கண்டிஷன் வண்டி. இந்த வண்டி ஓட்டுறதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. வண்டி ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. நல்லா இருந்ததுன்னா அப்படின்னா ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துடலாங்க, 0 டவுன் பேமெண்ட்டில். உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் 0 டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் 10 ரூபா 4 டு 5 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம். கரூர் எஸ்கே கார்ஸ் வந்திருக்குங்க. பட்ஜெட்டில் ஒரு வெரைட்டியான கார்கள் பார்க்கணும்னா கரூர் எஸ்கே கார்ஸ் தவிர்க்க முடியாத ஷோரூம். தமிழ்நாட்டிலேயே சூப்பரான குவாலிட்டியான கார்கள் இருக்கும். வாங்க நம்ம கரூர் எஸ்கே கார்ஸோடைய வீடியோஸ் பார்க்கலாம். ஓகே, நம்ம கரூர் எஸ்கே கார்ஸோடைய ஓனர் அண்ணன் கார்த்தியன் இருக்காங்க. வாங்க அவங்கள்ட்ட வந்து இன்ட்ராக்ட் பண்ணலாம். அண்ணன் சொல்லுங்கண்ணே, எப்படி போயிட்டு இருக்கு பிஸ்னஸ்லாம்? வணக்கம்ண்ணா. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? சூப்பராக இருக்கேண்ணே. ஓகேண்ணா. எங்களுடைய ஆடியன்ஸுக்கு ஒரு நல்ல ப்ரைஸில் எல்லாருக்கும் வணக்கங்க. என் பேர் கார்த்திக். நம்ம ஆஃபீஸ் நேம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கே கார்ஸ் கரூருங்க. கரூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு 6 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் கொடுமுடி ஈரோடு போகிற ரோட்டில் மெயின் ரோட்லேயே இருக்குங்க. ஆத்தூர் பிரிவுங்கிற பஸ் ஸ்டாப்பில் இறங்குனீங்க அப்படின்னா ஹெச்பி பங்க் ஒரு 100 மீட்டரில் இருக்கும். அந்த பங்க்குக்கு ஸ்ட்ரைட் ஆப்போசிட்லேயே இருக்குது. நீங்கள் மேப்பில் பைக்லேயோ கார்லேயோ வர மாதிரி இருக்கீங்க அப்படின்னா மேப்பில் எக்ஸாக்ட் லொக்கேஷன் கொடுத்துருக்காங்க. எக்ஸாக்ட் லொக்கேஷன் யூஸ் பண்ணி வந்துக்கலாங்கண்ணா. ஓகேண்ணே. இப்போ என்ன மாதிரி கார்னு பார்க்கலாம்? ஆனால் ஆல்மோஸ்ட் நீங்கள் இன்னைக்கு சடனாக விசிட் பிளான் பண்ணனால கார்ஸ் இருக்குது. நான் இன்றைக்கி ஒரு 50க்கு மேலே காருங்க இருக்குது. அதில் எல்லாமே மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோ கிலோமீட்டர் ஒன்று கார்ஸ் இருக்குது. 0 டவுன் பேமெண்ட் கார்ஸு ஆல்மோஸ்ட் ஒரு 30 வண்டி போகிறோன்னா ஒரு 15 வண்டியாவது 0 டவுன் பேமெண்ட் கார்ஸ் இருக்கும். லோ டவுன் பேமெண்ட் கார்ஸ் இருக்குது. அது போக வண்டி ரேட்டோட எக்ஸ்ட்ரா எடுக்கிற மாதிரி இருக்குது. அதே மாதிரி இங்கே இருக்கிற வண்டிங்க எல்லாமே சர்வீஸ் ரெக்கார்ட் வண்டிங்க தான். மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தேர்ட் ஓனர்ஷிப்புங்கிறது இருக்கவே இருக்காது. இருந்தாலும் ஒன்று தான் இருக்கும். மற்றபடி எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 30 வண்டி போடுறோம் அப்படின்னா அதில் ஒரு 25-27 வண்டியாவது சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன் வண்டி தான் இருக்கும். செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷனே இருக்காது. ஆல்மோஸ்ட் எல்லா வண்டியும் சர்வீஸ் ரெக்கார்டோட தான் இருக்கும். நீங்கள் சப்போஸ் வெளியூர்லேருந்து பார்க்குறீங்க, என்னால் வர முடியாது, நான் ஆன்லைனில் புக் பண்ணி எனக்கு டெலிவரி வேணும், லோன் எல்லாமே பண்ணி கொடுப்பீங்களான்னு கேட்டால் 100% நாங்கள் லோன் பண்ணி கொடுப்போம். ஆன்லைனில் நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு அண்ணன் நாகப்பட்டினம் ஊர்லேருந்து ஃபோன் பண்ணுறீங்க அப்படின்னா என்னால் வர முடியாதுண்ணா அப்படின்னா இந்த வண்டி கேட்குறீங்க அப்படின்னா அந்த வண்டியோட கண்டிஷன் டீட்டெயில் எல்லாமே வீடியோ கால் எல்லாமே பக்காவாக காமிச்சிட்டு A to Z எல்லாமே காமிச்சிட்டு மெக்கானிக்கல் கண்டிஷனை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஓகே அப்படின்னா நீங்கள் டோக்கன் அட்வான்ஸ் அங்கே உட்காந்துட்டு பண்ணீங்க அப்படின்னாலே அடுத்த நாளே உங்களுக்கு பேங்க் ஸ்டாஃப் உங்கள் வீட்டுக்கு அனுப்பிச்சி விட்டு உங்கள் லோக்கல் பிரான்ச் ஸ்டாஃப் கான்டாக்ட் பண்ணி அனுப்பிச்சி விட்டு லோன் ப்ராசஸ் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துரும். அந்த மாதிரி ஆன்லைனில் புக் பண்ணுற கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் ஃப்ரீ ஹோம் டெலிவரி. அது த்ரூ அவுட் தமிழ்நாடு. அது சென்னையாக இருந்தாலும் சரி. ஏன்னா மாதம் சென்னையிலக்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 to 3 வண்டி இன்றைக்கும் புக் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ சென்னை போகணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரெட் கலர் ஹெக்டர் சென்னைனா இப்போ ஒரு முந்தானேத்து ஒரு இது ஒன்று போனாங்க. இந்த அஸ்டர் வந்து நம்ம லாஸ்ட் டைம் போட்டிருந்தோம். ஸோ அஸ்டரும் புக் ஆயிருக்கு. அதுவும் எல்லாமே ஆன்லைன் கஸ்டமர்ஸ் தான். அது வந்து திருவண்ணாமலை கஸ்டமர். ஸோ ஒவ்வொரு வண்டியும் ஒவ்வொரு ஊர்லேருந்து புக் பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒரு சில பேர் வந்து எனக்கு ப்ரொஃபைல் ஆகுமா ஆகாதான்றது ஒரு டவுட் இருக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் ஆதார், பேனு, ஃபோன் நம்பரு ஒரு 6 மாதம் ஸ்டேட்மெண்ட் போட்டிங்க அப்படின்னாவே நம்ம டேரெக்டாக லாகின் பண்ணி கூட நீங்கள் அட்வான்ஸ் பண்ணணும் கூட அவசியம் இல்லை. நீங்கள் டேரெக்டாக லாகின் பண்ணி கூட நம்ம லோன் ஆகும் ஆகாதுன்ற விஷயத்த சொல்லிடலாம். ஆமாம், நீங்கள் அதை மட்டும் பயன்படுத்தி அதே மாதிரி கன்ஃபார்ம் நீங்கள் எடுக்கிறீங்க அப்படின்ற இன்டென்ஷன் இருந்தால் மட்டும் அனுப்புங்க. ஏன்னா ஒரு நாளைக்கு 20 ப்ரொஃபைல் 25 ப்ரொஃபைல் அனுப்புவாங்க. ஸோ பேங்க் ஸ்டாஃபே அதுக்கப்புறம் கடுப்பாயிடுவாங்க. அதனால் நீங்கள் கம்பல்சரி எடுக்கணும் அப்படின்ற இன்டென்ஷன் இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் அனுப்புங்க, நம்ம செக் பண்ணி கொடுத்துடலாங்க. அதே மாதிரி உங்களுக்கே தெரியும் உங்களுடைய மந்த்லி வருமானம் எவ்வளோ இஎம்ஐ கட்ட போகிறோம், உங்களுடைய நீங்கள் ஏற்கனவே கடன் வாங்கியிருக்கீங்க அப்படின்னா அதோடைய சிபில் எவ்வளோ இருக்குது உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரியும். அது தெரிஞ்சு இல்லை அப்படின்னாலும் உங்களுக்கு ஜிபேல வந்து செக் பண்ணீங்க அப்படின்னா பண்ணிக்கலாங்க. ஒரு 700க்கு மேலே சிபில் ஸ்கோர் இருக்குது அப்படிங்கிற இடத்துல நம்ம தாராளமாக லோன். ஆமாம், அந்த மாதிரி இருந்துச்சுன்னா உடனே எந்த கார் பிடிச்சிருக்கோ நீங்கள் உங்களுடைய டாக்குமெண்ட் அனுப்பிச்சு லோன் ப்ராசஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ப்ரைஸும் பார்த்தீங்க அப்படின்னா
காம்படிட்டரான ப்ரைஸ். காருடைய குவாலிட்டியும் பார்த்தீங்கன்னா, நீங்க ரெடி டூ கண்டிஷன் தான். எடுத்துக்கொண்டு ஆமா. பெருசா வேலை எடுத்து பார்க்குற நீங்க மாரி இருக்காது. எடுத்து கொண்டு போய் எதுவுமே ஒர்க் பண்றோன்ற மாரி இருக்காது. மேபி நீங்க ஒரு வண்டிய இப்போ ஒரு உதாரணத்துக்கு இங்க வரீங்க. இப்போ இந்த கிரில் அண்ணா எனக்கு இந்த கிரில் ஃபிக்ஸ் பண்ணி குடுங்க. இல்ல எனக்கு இந்த 2 லைட் வந்து இதா இருக்கு ஃபேர்னஸா அப்டின்னா, இருக்கு மாத்தி குடுக்கலாம். அது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா, நீங்க என்ன கேட்குறீங்களோ அந்த ஒர்க்கும் நாங்க பண்ணி தான் ம். குடுத்துடுறோம். வண்டி வந்து அதாவது நெசசரி ஒர்க். வண்டி இன்னைக்கு ஓடணும் அப்டின்றதுக்கு சும்மா ஏன்னா நம்ம வந்து அக்சஸரீஸ் பேஸ் பண்ணி நம்ம ஷோ கொண்டு போ ஐட்டத்துக்கு முடியாது. போ முடியாது. வண்டிக்கு ஒரு உதாரணத்துக்கு ஆனா சஸ்பென்ஷன் சவுண்ட் வருது எனக்கு சாட்டிஸ்ஃபைடா இல்ல இத மாத்தி குடுங்க அப்டின்னா, அதுவும் மாத்தி குடுத்து தான் எல்லாமே பண்ணி குடுத்துட்டு இருக்கோம். ஓகே. அதுவுமே எல்லாமே அட்வான்ஸ் ரெசிப்ட்ல நோட் பண்ணியே பண்ணி குடுக்குறோம். அதே மாரி உங்களுக்கு ப்ரொஃபைல் மட்டும் நல்லா இருக்கு அப்டின்னா, லோன் லீஸ்ட் எப்படி சொல்றது? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் ரொம்ப கம்மியா 10 இயரும் பார்த்தீங்க அப்டின்னா 5 டூ 6 வருஷம் வரைக்கும் அந்த ப்ரீ அப்ரூவ்ட் இருக்க கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் 6 டூ 7 வருஷம் வரைக்குமே பண்ணி குடுக்குறோம்னா. ஒரு ஓகே. சில கஸ்டமர்ஸ்க்கு மட்டும் தான் இது அப்ளிகபிள் ஆகும். எல்லாத்துக்குமே ஆமா. அப்ளிகபிள் ஆகுது. என்னன்னா நல்ல கிரெடிட் ஹிஸ்டரி இருக்க கஸ்டமர்ஸ்க்கு 7 வருஷம் வரைக்கும் கூட பண்ணி குடுக்குறோம். யூஸ்ட் கார்ல யாருமே பண்ணி குடுக்க மாட்டாங்க. ஓகே. அதே மாரி வேணும் அப்டின்னா நம்மகிட்ட 2015க்கு மேல எடுக்கிற வண்டிங்கள் எல்லாத்துக்குமே ஒரு 1,50,000 கிலோமீட்டருக்குள்ளார ஓடி இருந்தது அப்டின்னா, அந்த கார்ஸ் எல்லாத்துக்குமே வந்து பார்த்தீங்க அப்டின்னா 1 இயர் எக்ஸ்டெண்டட் வாரண்டி வேணுனாலும் அவைல் பண்ணி குடுத்துடலாம். ஓகேண்ணே. சரி வாங்க இந்த கார்களின் புதையலுக்குள்ள என்ன மாரியான உங்களுக்கு சிலவங்களுக்கு 0 பேமெண்ட்ல எதிர்பார்ப்பீங்க. உங்களால டியூ கட்ட முடியும். ஆனா முன்பணம் இருக்காது. சிலவங்க என்னால டியூ கட்ட முடியும். எனக்கு எக்ஸ்ட்ரா பணம் வேணும்னு நெனைக்கிறேன். இந்த மாரி நெறைய இந்த வீடியோக்குள்ள வந்து சர்ப்ரைஸ் நெறைய இருக்கு. பார்த்துருவோமாண்ணே? பார்த்துடலாம் வாங்க. ஓகே. ஆனா ஃபர்ஸ்ட்டு பார்க்க போற வண்டி வருஷம் மெயின்டனன்ஸ் ஒரு ரூ. 3,500 டூ ரூ. 4,000 இருந்தா போதும். ஒரு சின்ன ஃபேமிலிக்கு ஏத்த பெர்ஃபெக்ட்டான ஒரு ஹேட்ச்பேக் கார்னே சொல்லலாம். 2015 மாடல் மாருதி சுசுகி ஆல்டோ 800ல விஎக்ஸ்ஐ வேரியண்ட்னா விஎக்ஸ்ஐ அப்படின்றனால உங்களுக்கு என்னோட மியூசிக் சிஸ்டம் வந்துரும். கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துரும். 2 டோர் பவர் விண்டோ வந்துரும். ஏசி பவர் ஸ்டீரிங் வந்துரும். அது போக சென்ட்ரல் லாக் வித் ரிமோட் கீயோட வந்துரும். ரியர் ஸ்பாய்லர் வந்துரும்னா வண்டி ஓவரால் ஓடியிருக்க கிலோமீட்டர் வெறும் 43,000 கிலோமீட்டர் மட்டும் தான் ஓடியிருக்கு. நீங்க எந்த ஷோரூம்ல வேணா சர்வீஸ் ரெக்கார்ட் செக் பண்ணிக்கலாங்க. இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காஸ்ட்ல கேட்குற விலை வெறும் 2,58,000 மட்டும் தான் கேட்குறோம். உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்கேருந்து வந்தாலும் ஒரு 30,000 டவுன் பேமெண்ட்ல மேக்ஸிமம் டென்யூரா 5 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம். நான் இந்த வண்டிலாம் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 2,98,000 ஆல்ரெடி நம்ம இன்ஸ்டா பேஜ்ல போட்டு வண்டி ம். அட்வான்ஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேண்ணே. சப்போஸ் இன்கேஸ் இல்லை அப்படின்னா இவங்க கஸ்டமர் யாராவது வந்தாலும் கொடுத்துடலாம். கண்டிப்பா. நான் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2015 மாடல் ஹுண்டாய் எக்ஸென்ட்னா ஒரு செடான் காரு சூப்பரான கண்டிஷன்ல இருக்கு. இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 80,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்குன்னா ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. வண்டியோட இன்டீரியர்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அட்டகாசமா இருக்கணும். அதே மாரி இந்த வண்டி ஸ்டார்ட் பண்ணீங்க அப்படின்னா இன்ஜின் ஆன்ல இருக்கா, ஆஃப்ல இருக்கான்னு கூட தெரியாது. அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு. ஆஃப்டர் மார்க்கெட் ஆண்ட்ராய்டு மியூசிக் சிஸ்டம் வரைக்கும் எல்லாமே போட்டிருக்காங்க. இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசுல கேட்குற விலை வெறும் 3,58,000 மட்டும் தான் கேட்குறோம். இந்த வண்டிக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்கேருந்து வந்தாலும் ஒரு 30,000 டவுன் பேமெண்ட்ல மேக்ஸிமம் டென்யூரா 4 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம். பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான கண்டிஷன் இந்த வண்டி ஓட்டுறதுக்கு எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. வண்டி ஏன்னா அவ்வளோ ஒரு சூப்பரான கண்டிஷன்ல இருக்கு. 2015 மாடல் i20 மேக்னா வண்டியோட பாடி லைன்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கும். ஃப்ரண்ட் பம்பர்ல மட்டும் மைனர் ஸ்க்ராச்சஸ் இருக்கு. மத்தபடி வேற எங்கேயுமே டென்ட்டோ, ஸ்க்ராச்சோ எதுவுமே இல்ல. வண்டி இன்ஜின் கண்டிஷன் தரானா தரம். அவ்ளோ சூப்பரா இருக்கு. வெறும் 80,000 சர்வீஸ் ரெக்கார்ட்ல இருக்கு. வண்டி எடுத்தாலும் ஹானஸ்ட்டா சொல்றேன். இந்த வண்டியில எடுத்தா ரூ. 1 கூட செலவு கிடையாது. எடுத்தா ஆஸ் இட் இஸ் கண்டிஷன் அப்படியே ஓட்டலாம். இந்த 2015 i20 மேக்னாக்கு நம்ம கேட்கிற விலை வெறும் 4,68,000 மட்டும் தான் கேட்கிறோம். இந்த வண்டிக்கு உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஒரு 25,000 டவுன் பேமெண்ட்ல ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கிருந்து வந்தாலும் மேக்ஸிமம் டென்யூரா 3 டூ 4 வருஷம் வரைக்கும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா மேக்னால எக்ஸிக்யூட்டிவ் வேரியன்ட் அதாவது 2017 மேக்கு 18 ரெஜிஸ்ட்ரேஷன்னா செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. இந்த வண்டி பாடி லைனும் இருக்கறதுலயே தெளிவான வண்டி அப்படின்னே சொல்லலாம். ஓகேண்ணே. மேக்னா எக்ஸிக்யூட்டிவ் அப்படின்றனால உங்களுக்கு 2 ஏர் பேக் வந்துரும். கம்பெனி மியூசிக் சிஸ்டம் வந்துரும். இன்டீரியர்லாம் பாருங்க அப்படியே அந்த ஒரிஜினாலிட்டி அப்படியே இருக்கும். இன்னும் கூட அந்த புது வண்டிக்கான ஸ்மெல் அப்படியே ஸ்மெல் இருக்கும். அப்படியே இருக்குண்ணே. ஏன்னா வண்டி பாடி லைன்லாம் கத்தியாட்ட செமையா இருக்கும். இந்த வண்டி எனக்கு ரொம்ப ரொம்ப பர்சனலா புடிச்ச வண்டி. ஏன்னா பாடி லைன் அவ்வளோ தெளிவா இருக்கும். அதுவும் i20ல சில்வர் கிடைக்கிறது ரொம்ப ரேரு. வேற. 2018க்கு நம்ம கேட்கிற விலை வெறும் 4,98,000 நீங்க மார்க்கெட்ல எங்க தேட ரூ. 5,00,000 கம்மி வண்டி கிடைக்கவே கிடைக்காதுங்க. இந்த வண்டிக்கு உங்க ப்ரொஃபைல் நல்லா இருந்ததுன்னா அப்படின்னா ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. 0 டவுன் பேமெண்ட். பார்த்தீங்க அப்படின்னா 2022 i20ல இது நியூ ஷேப் நியூ i20ன்னு சொல்லுவாங்க. ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட். வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்டகாசமான கண்டிஷன்ல இருக்கு. வண்டி வந்து 70,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. வண்டியோட பாடி லைன், இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே ஒரு புது வண்டிக்கு நிகரா அப்படியே இருக்கும். தெளிவா இருக்குண்ணே. வண்டி பட்டாசா இருக்கும்ண்ணா. இந்த வண்டிலாம் ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஆசையா இருக்கும். i20 பொறுத்தவரைக்கும் i20ல ஹுண்டாய் பிராண்ட்ல நீங்க எந்த வண்டி எடுத்தாலும் அந்த ஹேண்ட்லிங் வந்து அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கும். ஆமா. இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காசுல கேட்கிற விலை வெறும் 6,88,000 மட்டும் தான் கேட்கிறோம். இந்த வண்டிக்கு மார்க்கெட்ல 7,50,000 கம்மி உங்களுக்கு வண்டி கிடைக்கவே கிடைக்காது. அது ஸ்போர்ட்ஸ் வேரியன்ட் நியூ i20 இதுவும் சில்வர் கலரு. எல்லாமே பாசிட்டிவ் தான். சிங்கிள் ஓனர் எல்லாமே பாசிட்டிவ். இந்த வண்டிக்கு உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்க எங்க இருந்து வந்தாலும் 0 டவுன் பேமெண்ட்ல மேக்ஸிமம் டென்யூரா 4 to 5 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம். ஓகே.
அடுத்துண்ணே நான் 3 லட்ச ரூபா பட்ஜெட்ல எப்பவும் சொல்றதான் நம்ம கிட்ட கேவி 100 ஸ்டாக் இருந்துகிட்டே இருக்கும். ஏன்னா அந்த வண்டிக்கான என்கொயரி நடந்துகிட்டே இருக்கும். ஸோ இந்த தடவையும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 3 வண்டி ஸ்டாக் பண்ணியிருக்கோம். 2017 மாடல் பெட்ரோல் ஒரு 3,38,000 கொடுத்துடலாம்னா, இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2016 மாடல் டீசல் வண்டி. டீசல் வண்டி மைலேஜ் உங்களுக்கு 26 வரைக்குமே கூட கிடைக்கும். டீசல் அது ஆமாண்ணா, அதுவும் கோயம்புத்தூர் ரெஜிஸ்ட்ரேஷனில் கொண்டு வந்திருக்கோம். இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா 3,48,000 கொடுத்துடலாம்னா. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2016க்கு 17 பெட்ரோல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 3,48,000 கொடுத்துடலாம்னா. நீங்கள் நிற்கிற 3 வண்டிக்குமே ஒரு 30,000 டவுன் பேமெண்ட் இருந்தால் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேருந்து வந்தாலும் மேக்ஸிமம் டென்யூரா 4 to 5 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த வண்டிக்கு எல்லாத்துக்குமே இஎம்ஐ பார்த்தீங்க அப்படின்னா மாதம் உங்களால் ஒரு 8,000 கட்ட முடியும் அப்படின்னா இந்த வண்டி 3 வண்டியில் நீங்கள் எந்த வண்டி வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். சூப்பரான கண்டிஷனில் லேட்டஸ்ட் மாடல் ஷிஃப்ட் ஒன்று கொண்டு வந்துருக்குங்க. இந்த வண்டி 2005லேருந்து இன்ன டேட் வரைக்குமே கொஞ்சம் கூட மார்க்கெட் குறையாமல் இருக்குது அப்படின்னா அது ஷிஃப்ட் தான். அதுக்கு மெயின் காரணம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டியோட ரீசேல் வேல்யூ சொல்லலாம், பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம், மைலேஜ் சொல்லலாம். அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது உங்களுக்கு 2022 மாடல் விஎக்ஸ்ஐ வேரியன்ட்டு சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. உங்களுக்கு ஏர் பேக் வந்துடும், ஏபிஎஸ் வந்துடும், கம்பெனி சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க, ஃபுல் மேட் கட் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க. வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மொத்தமே ஒரு 55,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குங்க. இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காஸ்ட்ல கேட்குற விலை வெறும் 5,98,000 மட்டும் தான் கேட்குறோம். இந்த வண்டிக்கும் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் ஒரு 35,000 டவுன் பேமெண்ட் ஒரு 30,000 டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் டென்யூரா 5 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. உங்களால் மாதம் வந்து ஒரு 12,000 13,000 கட்ட முடியும் அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். ஷிஃப்ட்டில் வந்து உங்களுக்கு 4 சிலிண்டர்னு சொல்லி நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஏன்னா 4 சிலிண்டர் தான் நிறைய பேர் தருவாங்க. இது வந்து 4 சிலிண்டர் இன்ஜின் தான். ஸோ நீங்கள் எந்த யோசனையும் வேணாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸ்லேருந்து மைலேஜ் வரைக்கும் எல்லாமே நல்லாயிருக்கும். என் கைக்கு சாலிடாக இந்த வண்டிக்கு 22 வரைக்குமே நான் மைலேஜ் எடுத்தேன். பார்க்குற வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு மாசான வண்டியாகவும் இருக்கணும், ரீசேலில் கொஞ்சம் குறையாத வண்டியாகவும் இருக்கணும், மெயின்டெனன்ஸும் இல்லாத வண்டியாக இருக்கணும் அப்படின்னா அதுக்காகவே மாருதியில் பக்காவாக ரூம் போட்டு யோசிச்சு ஒரு டிசைன் பண்ண வண்டி தான் கிராண்ட் விட்டாரான்னு சொல்லலாம். வண்டி அவ்வளோ பெருசாக இருக்கும். ஒரு பர்ஃபெக்டான ஒரு எஸ்யூவி. இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஜீட்டா வேரியன்ட்னா 2022 மாடல் செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கீழே சென்ட்ரி வந்துடும், கிளைமேட் கண்ட்ரோல் ஏசி வந்துடும், க்ரூஸ் கண்ட்ரோல் வரைக்கும் எல்லாமே வந்துடும்னா வண்டியில் இல்லாத ஃபீச்சரே கிடையாது. வண்டி பாருங்கள், ஒரு ஷோரூம் வண்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இருக்கும். அட்டகாசமாக இருக்குது. வித் ஃபுல் ஃபிட்டிங்ஸோட வண்டியில் எடுத்தால் எந்த ஒரு ஒர்க்குமே பண்ண தேவையில்லை. வண்டியோட டயர் பாயிண்ட் 4மே சூப்பரான கண்டிஷனில் இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம எஸ்கே காஸ்ட்டில் கேட்குற விலை வெறும் 12,28,000 மட்டும் தான் கேட்குறோம். இந்த வண்டிக்கும் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேருந்து வந்தாலும் 0 டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் 10 லோன் ரெடி பண்ணிக்கலாங்க. மாதம் வந்து ஒரு 27,000 வந்து 28,000 இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்னா இந்த வண்டி ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துடலாம். லோ கிலோமீட்டர் ஒன்று மாதிரி வண்டி பார்க்குறீங்க, அதுவும் 5 வருஷம் பேப்பர் கரண்ட்டில் இருக்குன்னு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வண்டியை நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாங்க. 2008 மாடலு செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. வண்டி வந்து மொத்தமே வெறும் 32,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. வண்டியோட பாடி லைன், இன்டீரியர், எக்ஸ்டீரியர்லாம் சூப்பராக இருக்கும். வண்டியோட இன்டீரியர் பற்றி நான் சொல்ல வேணாம், அண்ணனே சொல்லுவார். அருமையாக இருக்குண்ணே. 4 விண்டோ பவர் விண்டோ வந்துடுது. பின்னாடி ஸ்பீக்கர்லாம் தரமாக இருக்கே. இந்த ஃபேட்னஸ் வரும். ஆனால் வெறும் 32,000 தான் ஓடி இருக்கு. அதுக்கான குவாலிட்டி அப்படியே இருக்கணும்ல அண்ணா. 32,000 இதெல்லாம் தங்கம்ண்ணே, கோல்டு. இன்வெஸ்ட்மெண்ட் பர்பஸ் மாதிரி. வண்டியோட டயர் பாயிண்ட்டும் பாருங்க, 4 டயருமே சூப்பரா இருக்கும். எந்த ஒரு ஒர்க்குமே கிடையாது. ஒரு வருஷம் பேப்பர், ஒரு வருஷம் இன்சூரன்ஸும் கரண்ட்ல வந்துடும். 2029 வரைக்கும் பேப்பரும் கரண்ட்ல இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற விலை வெறும் 1,28,000 தான் கேட்குறோம். அடுத்து வந்து ஒரு டீசல் வண்டி லோக்கல் நம்பர்ல, அது ஃபேன்சி நம்பர்ல கொண்டு வந்திருக்கோம். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 29 வரைக்கும் பேப்பர் கரண்ட்ல வந்துடும். வண்டியோட பாடி லைன், இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக அப்படின்னா உங்களுக்கு எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இருக்காது. வண்டியில கண்ணுக்கு தெரிஞ்சு ஒரு 50,000 செலவு பண்ணி வச்சிருக்காங்க. உங்களுக்கு சீட் கவர் ஆகட்டும், செட்டு, ஸ்பீக்கர்ஸ், அந்த டேஷ்போர்ட்லாம் பாருங்களேன், உங்களுக்கு ஒரு 2016, 17 வண்டி மாதிரி இருக்கும். எந்த ஒரு டேமேஜ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. மெயின் ரீசன் என்ன, அந்த லோக்கல் நம்பர். அப்போ 2 ஹெட்லைட் தூம் பூஸ் போட்டிருக்காங்க, ஃப்ரண்ட் 2 டயர் பூஸ் போட்டிருக்காங்க. எடுத்தால் இந்த வண்டி ஆசிடிஸ் கண்டிஷன் நீங்கள் அப்படியே ஓட்டலாம். இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற விலை ஒரு 1,28,000 மட்டும் தான் கேட்குறோம். நான் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ஜெர்மன் மேக்கு, பில்டிங் குவாலிட்டி சூப்பராக இருக்கும். ஸோ நீங்கள் ஜெர்மன் லவர்ஸ் தான் இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி ஒரு டீலர் ப்ரைஸில் கொண்டு வந்திருக்கோங்க. 2017 Volkswagen ஆமியோ ஹைலைன் வேரியன்ட்டு சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குங்க. இந்த வண்டியில் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வரைக்கும் எல்லா ஃபீச்சர்ஸுமே வந்துடும். ஏர்பேக், ஏபிஎஸ், அலாய் வீல்ஸு, மியூசிக் சிஸ்டம் வந்து கம்பெனி சீட் கவர்ஸ், ஃபுல் மேட் கட் மேட் எல்லாமே போட்டிருக்காங்க. வண்டி வந்து பெட்ரோல் வேரியன்ட்டு. வண்டியோட டயர் பாயிண்ட் எல்லாமே நல்லாயிருக்கும். வண்டி எடுத்தாலும் ஆசிடிஸ் கண்டிஷன் நீங்கள் அப்படியே ரன் பண்ணலாம். இந்த 17 மாடல் ஹைலைன் ஆமியோக்கு நம்ம கேட்குற விலை வெறும் 3,98,000. நீங்கள் மார்க்கெட்டில் இங்கேருந்து சென்னை வரைக்கும் கூட எல்லா பக்கம் தேடி பாருங்கள், யாருமே இந்த ரேட்டு கொடுக்க முடியாது. இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா இன்ன வரைக்குமே கம்பெனி மெயின்டெனன்ஸ் தான். கம்பெனி ஹிஸ்ட்ரி ஃபுல்லாக கையில் இருக்குது. வேணும்னா நீங்கள் செக் பண்ணியே எடுத்துகிட்டு போகலாம். ஓகேண்ணே. இந்த வண்டிக்கும் ஆல் ஓவர் தமிழ்நாடு நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் 0 டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் 10 4 to 5 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துலாம்னா. இந்த வண்டிக்கு நீங்கள் ஃபுல் லோனே போகிறீங்க அப்படின்னாலும் மாதம் ஒரு 10,000 இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் தாராளமாக. இந்த வண்டி ஜெர்மன் மேக்கில் கொண்டு வந்திருக்கோம். தலைவன் வந்து Volkswagen வென்டோ, ஸ்கோடா ரேபிடு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டுமே தரமான கண்டிஷனில் இருக்குது. ரெண்டுமே டீசல் வேரியன்ட்டு. இன்டீரியர் கற்றுடலாம்னா வாங்க. அலாய் வீல்ஸ் வந்துருது இந்த வண்டியில். ரெண்டுமே டாப் லைன் தான். சரி, ரெண்டுமே டாப் லைன் இருக்குது.
நான் ரெண்டுமே டாப் அண்ட் வேரியன்ட் தான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோடா ரேபிடு. உங்களுக்கு இந்த வண்டியிலயும் உங்களுக்கு க்ரூஸ் கண்ட்ரோல் வரைக்கும் எல்லாமே வந்துரும். இருக்கறதுலயே ஃபுல் டாப் அண்ட் மாடல் தான். சிட்கோர் ஒரிஜினல் சிட்கோர் இருக்கு அப்படியே? ஆமாண்ணா. வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெறும் 95,000 கிலோமீட்டர் தான் ஓடிருக்கு. அதுவுமே கம்பெனி சர்வீஸ்ல இருக்கு. வண்டி மைலேஜ் சாலிடா உங்களுக்கு 22 வரைக்கும் கிடைக்கும்ண்ணா. அடுத்து வென்டோவோடதும் பார்த்துடலாம்ண்ணா. வென்டோ அப்படியே இருக்குண்ணே. வென்டோ வென்டோவும் ஒரே மாடல் தானே. பிளாட்ஃபார்ம் தானே என்ன? மாடல் தானே 2012. ஆமா. மற்றபடி உங்களுக்கு எதுவுமே வந்து வண்டி அப்படியே ஒரு 2020 வண்டி மாதிரி இருக்கும். வண்டி அவ்வளோ தெளிவாக வச்சிருப்பாங்க. அப்பல்ஸ் எல்லாம் பாருங்க அவ்வளோ நீட்டாக பக்காவாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. இந்த வண்டியும் லோ பட்ஜெட்டில் டீசல் வண்டி தேடுறீங்க, அதுவும் ஆப்ஷன் ஃபுல் ஆப்ஷனோட. இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா ஏர்பேக் ஏபிஎஸ் அலாய் வீல்ஸோட வந்துடும்னா. ஸோ இந்த 2012 வென்டோக்கு நம்ம கேட்குற விலை வெறும் 3,38,000 மட்டும் தான் கேட்குறோம். இந்த வண்டிக்கு நம்மளால் லோன் பண்ண முடியாது. என்ன ரீசன் அப்படின்னா 2012 அப்படின்றனால. இந்த வண்டி 2015க்கு நம்ம கேட்குற விலை வெறும் 4,28,000 மட்டும் தான் கேட்குறோம். இந்த வண்டிக்கு 0 டவுன் பேமெண்ட்டில் ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. மாதம் வந்து ஒரு 11,000 இஎம்ஐ 10,000 to 11,000 இஎம்ஐ கட்ட முடியும் அப்படின்னா இந்த வண்டி உங்களுக்கான வண்டி. அடுத்து இந்த வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நேற்று ஈவினிங் தான் வந்துச்சு. வண்டியில் வந்து எந்த ஒரு ரிப்பேரோ ரீவோக்கோ எதுவுமே பண்ண தேவையில்ல. வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்குது. ஹோண்டா அமேஸில் ஆட்டோமேட்டிக் வண்டி செடானில் பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாங்க. 2019 மாடல் சிங்கிள் ஓனரு இருக்கலே ஃபுல் டாப் அண்ட் மாடலு. உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட்லேருந்து எல்லாமே வந்துடும். கீழே சென்ட்ரி டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் எல்லாமே வந்துடும். வண்டி ரொம்ப ரொம்ப எக்ஸலண்ட்டான ஒரு கண்டிஷனில் இருக்குது. கண்டிப்பாக இருக்குண்ணே. வண்டியோட கிலோமீட்டரும் வெறும் 40,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்குங்கண்ணா. 40,000 கிலோமீட்டருமே ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற மொத்த விலையே வெறும் 5,98,000 மட்டும் தான் கேட்குறோம். இந்த வண்டிக்கும் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு 20,000 டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் 10 ரூபா ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேருந்து வந்தாலும் 5 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம். மாதம் வந்து ஒரு 13,000 14,000 கட்ட முடியும் அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாங்க. அடுத்து 2012 ஆல்டோ எவ்வளோ நான் போவோம் மார்க்கெட்டில்? 2012 12 ஆல்டோ 220 அந்த ரேஞ்சில் சொல்லுவாங்கண்ணே. ஓகே. நம்ம செடான் காரை வெறும் 2,68,000 கொடுத்துடலாம். அதுவும் ஏர் பேக் ஏபிஎஸ் அலாய் வீலு புஷ் பட்டன் ஸ்டார்ட் வரைக்கும் எல்லாமே இருக்க வண்டி. கிலோமீட்டர் 90,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. அதுவுமே ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் தான். வண்டியில் இங்கே பாருங்க டயர் 4 பாருங்க 4 டயரும் போட்டு ஒரு 100 கிலோமீட்டர் கூட ஓடல. 4 டயர் அப்போலோ டயர் போட்டிருக்காங்க. இன்டீரியருமே யூசேஜே இல்லைங்க. ஸ்டேரிங்ல பார்த்தல செடான் கப்பல் மாதிரி இருக்கும் வண்டி உட்காந்து போறதுக்கு. தண்ணி வந்து ஓட்டி பார்த்தவங்க வேற எந்த அந்த விருதுநகர் அந்த பெல்ட்ல இருந்து நிறைய பேர் சன்னி என்கொயரி பண்ணுவாங்க. 2012ங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷன்ல இருக்கு. அதுவும் புஷ் பட்டன் ஸ்டார்ட் எக்ஸ்வி டாப் அண்ட் மாடல் பெட்ரோல் வேரியன்ட். கிலோமீட்டர் கம்மியாக தான் ஓடி இருக்கு. 4 டயரும் புது டயர். 4 டயர் மட்டுமே 26,000 கிட்ட வரும். 4 டயர் புதுசு போட்டிருக்காங்க. ஹெட்லைட் தூம் 2 புதுசு போட்டிருக்காங்க. வண்டியில் எந்த ஒரு ஆக்சிடென்ட் ரீப்ளேஸ்மெண்ட் எதுவுமே கிடையாது. லோ பட்ஜெட் வண்டியாக இருந்தாலும் எங்கள் குவாலிட்டி குறையாத அளவுக்கு இருந்தால் மட்டும்தான் எடுப்போம். அதுக்கு இந்த வண்டி ஒரு கேரண்டி. இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற விலை வெறும் 2,68,000 மட்டும்தான் கேட்குறோம். இந்த வண்டிக்கும் நம்மளால் லோன் பண்ண முடியாதுன்னா என்ன ரீசன் அப்படின்னா மாடல் அப்படின்றனால, லோ மாடல் அப்படின்றனால. நீங்கள் ரெடி கேஷ் பையராக இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி தாராளமாக. நான் அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்யூவி, அதாவது இந்திய சாலைகளுக்கு ஏற்ற பிரத்யேக வண்டின்னு ஃபர்ஸ்ட் இந்தியாவில் அட்வர்டைஸ்மெண்ட் கொடுத்த வண்டி தான் ரெனால்ட் டஸ்டரு. ஸோ அவங்க கூடவே சேம் டிட்டோ அப்படியே போட்டதான் நிசான் டெரானோனா. நிசான் டெரானோ 2015 மாடல் சிங்கிள் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட பாடி லைன் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே நீட்டாக இருக்கணும். வண்டியோட இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் சீட் கவர்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பிராண்ட் நியூ சீட் கவர்ஸ் போட்டிருக்காங்க. வண்டி வந்து மொத்தமே 1.16 தான் ஓடி இருக்குது. அந்த 1.16 சர்வீஸ் ரெக்கார்ட் இருக்குது. சர்வீஸ் ரெக்கார்ட் பிடிஎஃப் கையில் இருக்குது. வண்டி மெக்கானிக்கலாக 100% இருக்குங்க. எந்த ஒரு ஃபால்ட்டும் கிடையாது. வண்டியோட டயர் பாயிண்ட்டும் சூப்பராக இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற மொத்த விலையே வெறும் 4,88,000 மட்டும்தான் கேட்குறோம். நீங்கள் 15 எங்கே தேடினாலும் 5,15 லட்ச ரூபாய்க்கு மினிமம் எடுக்க முடியாது. அதுவும் இந்த கிலோமீட்டரில் சர்வீஸ் ரெக்கார்டோட 1,00,000 கிலோமீட்டரில் சர்வீஸ் ரெக்கார்டோட வண்டி ஃபஸ்ட்டு இருக்கவே இருக்காது. ஏன்னா இது கிடைக்கிற மைலேஜ் 24 கிடைக்கும். ஏன்னா லோகனுக்கு வர அதே இன்ஜின் தான் வரும். அப்படின்றனால ஆல்மோஸ்ட் எல்லாமே ஒரு 2 லட்சம் 2 லட்சம் தட்டி வச்சிருப்பாங்க. ஆனால் வெறும் 1,00,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கு. பக்கா கம்பெனி சர்வீஸோட இருக்கு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற விலையும் மொத்தம் 4,88,000 மட்டும் தான் கேட்குறோம். இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு 38,000 டவுன் பேமெண்ட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேருந்து வந்தாலும் மேக்ஸிமம் 10 ரூபா 3 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம். என்னென்ன ஃபுல்லாகவே எம்ஜி கடலானே. ஆனால் அந்த சைடு உள்ள நிப்பாட்ட முடியல அப்படின்னு சொல்லிட்டு தான் இது போட்டிருக்கோம். அது இல்லாமல் இன்னமும் நீங்கள் இடையில வந்தனால நம்ம இன்னும் 2 எம்ஜி கொடுக்க முடியல. இன்னும் 2 எம்ஜியும் அடுத்து அப்ஸ்டாண்டிங் நாளைக்கு நாளானைக்கு வருதுன்னா. ஸோ எம்ஜிக்கு நமக்கு நிறைய ரெக்யர்மெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அஸ்டர் நம்ம லாஸ்ட் வீடியோவில் போட்டிருந்தோம். ஸோ கஸ்டமர் புக் பண்ணிட்டு லோன் போயிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா நேத்தா வந்துச்சு ஃப்ரெஷ்ஷு. எம்ஜி ஹெக்டரில் சாவி ப்ரோனா இந்த வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது. இது அடாஸ் ஃபியூச்சரோட வரும். 2023 உங்களுக்கு சிங்கிள் ஓனர் வெறும் 32,000 தான் ஓடி இருக்கு. பெட்ரோல் ஆட்டோமேட்டிக்கு. இந்த வண்டியெல்லாம் எந்த குறையும் சொல்ல முடியாது. இந்த வண்டியோட இன்டீரியரே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கம்ப்ளீட்டாக மாறும். உங்களுக்கு அந்த 14 இன்ச் இன்ஃபோடெயின்மெண்ட் சிஸ்டம், வென்டிலேட்டர் சீட்ஸ், எம்ஜியில் இது ஆட்டோ பைலட் மோட் இருக்குன்னா உங்களுக்கு ஸ்டியரிங் நீங்கள் கை வைக்கவே தேவையில்லை. லேன் மட்டும் டிடெக்ட் ஆச்சு அப்படின்னா. அதே மாதிரி பிரேக்கிங்லாம் நம்ம அடித்தா கூட கொஞ்சம் முன்ன பின்ன அடிப்போம். ஸோ பிரேக்கிங் ஆட்டோ பிரேக்கிங் அவ்வளோ சூப்பராக இருக்கும்.
சொன்ன இடத்துல நிக்கும் அப்படிங்கிறீங்களா? ஆமா, ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங் அவ்வளோ சூப்பரா இருக்கும். ஆம்பியன்ட் லைட்ஸ் வந்துரும். வண்டி இருக்கிறதே பக்காவான கண்டிஷன். எப்படி சொல்றது? நீங்க ஒரு ஃபார்ச்சுனர்ல கூட இந்த அளவுக்கு லக்ஸரியாவும், இந்த அளவுக்கு ஆப்ஷன்ஸ் நீங்க எதிர்பார்க்க முடியாது. அந்த ஓகே. அளவுக்கு எல்லா ஆப்ஷனுமே வந்துரும் உங்களுக்கு கம்ப்ளீட்டா. இந்த காரை விட்டு என்னால வர மனசே வர மாட்டேங்குது. ஒரு 7 சீட்டர்ல இவ்வளவு பெரிய 7 சீட்டர் இல்ல, 5 சீட்டர். 5 சீட்டர். 5 5 சீட்டர் சீட்டர் இவ்வளவு பெருசு கொடுத்துருப்பாங்க. இவ்வளவு எக்ஸ்ட்ரா பெருசு. பிளஸ்ஸா இருந்தா உங்களுக்கு 7 சீட்டர் வரும். அடாஸ் ஃபீச்சரோட இந்த வண்டி நம்ம கேட்கறது 100% ஒரு டீலர் பிரைஸுங்க. நீங்க சென்னையில எந்த ஷோரூம் போய் கேட்டீங்கன்னா கூட இந்த வண்டி இந்த ரேட்டு கிடைக்காது. 2023 சாவி ப்ரோ இருக்கறதுலே ஃபுல் டாப் எண்ட் மாடலுக்கு நம்ம கேட்கற விலை வெறும் 14,98,000 தான் கேட்குறோம். உங்க ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா 0 டவுன் பேமெண்ட்ல ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்க வந்தாலும் லோன் பண்ணி கொடுத்துடலாங்க. ப்ரொஃபைல் இன்னும் சூப்பரா இருக்கு அப்படின்னா வண்டி ரேட்டோடமே எக்ஸ்ட்ரா 1 லேக் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம். இது புதுசு என்னென்ன வரும்? ஆனா புதுசு வந்து உங்களுக்கு அட் டைம் லான்ச் ஆன போது பாத்தீங்க அப்படின்னா 28 லட்ச ரூபாய் கிட்ட வந்திருக்கணும். 28. இப்போ வந்து பிரைஸ் கம்மியா இருந்தாலும் உங்களுக்கு 26 ரூபாய் கிட்ட வருங்க. அப்படினாலுமே ஃபிட்டிங்ஸ் இல்லாம, பாதிக்கு பாதி வேலை வருது. ஆக்சசரிஸ்லாம் இல்லாம. சோ இந்த ஷேப்பே பாருங்க, உங்களுக்கு ஒவ்வொரு வண்டியோட இது வந்து அப்டேட்டட் ஷேப். உங்களுக்கு அந்த ஆமா. ஃப்ரண்ட் கிரில் வரைக்கும் எல்லாமே ரொம்ப அது பெருசா வரும். அடுத்து இந்த வண்டி கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா இது க்ளோஸ் ஆயிடுச்சு. இது இது சென்னை விற்பனை டெலிவரிக்காக வெயிட்டிங். சோ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த நிக்கிற 3 வண்டியுமே டீசல் வண்டி. இது மூணுமே பாத்தீங்க அப்படின்னா இருக்குல ஃபுல் டாப் எண்ட் மாடல், ஷார்ப் வேரியன்ட். சோ பிளாக் வந்து லோக்கல் திண்டுக்கல் நம்பர் தான். 1498 கேக்குறோம். வண்டி வந்து 85,000 கிலோமீட்டர் ஓடி இருக்கு. அடுத்து ஒயிட் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு TN61 லோக்கல் நம்பரு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா டீசல் டாப் எண்ட் தான். சிங்கிள் ஓனர், அரியலூர் ரெஜிஸ்ட்ரேஷன். 95,000 கிலோமீட்டர் என்ன இருக்குன்னா இந்த வண்டி பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்டீரியர் எல்லாமே ஒரு ஒயிட் தீம்ல நல்லா இருக்குமா? என்னன்னா ஒயிட் தீம்ல இருக்குமா? ஆமாண்ணா, ஒரு பீச் கலர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பார்க்க ரொம்ப நல்லா இருக்கும். பிளாக் அண்ட் ஒயிட் ரெண்டுமே நல்லா தான் இருக்கும் இன்டீரியர் பொறுத்த வரைக்கும். இந்த வண்டியிலுமே உங்களுக்கு வென்டிலேட்டர் சீட்ஸ் வந்துடும், பனாரமிக் சன்ரூஃப், பட்டன் ஸ்டார்ட்டு, 8 ஏர் பேக்ஸு எல்லாமே வந்துடும். நான் வண்டி சேஃப்டிக்கு பக்காவாக இருக்கும். எந்த ஒரு லேக்குமே இருக்காது. ஏன்னா 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின கார் தான் சேஃப்டிக்கு. மைலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு பெட்ரோல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு 12 அப்படின்றது சாலிடாக எதிர்பார்க்கலாம். அதே டீசல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாலிடாக ஒரு 15 to 16 வரைக்குமே எதிர்பார்க்கலாம். அது அவங்கவுங்க ஓட்டுறதை பொறுத்து தான். ஸோ நிறைய பேர் MG அப்படின்னாவே மைலேஜ் கம்மி அப்படிம்பாங்க. ஸோ இது எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா டீசல் வண்டி எல்லாமே வந்து இன்ஜின் வந்து உங்களுக்கு ஜீப் காம்பஸ் ஆகட்டும், ஜீப் காம்பஸ், MG ஹெக்டரு, டாடா ஹேரியர் இது மூணுமே சேம் இன்ஜின் தான் வரும். ஸோ மைலேஜ்ங்கிறது சாலிடாக 15 to 16 எதிர்பார்க்கலாம். நீங்கள் எந்த ஷோரூமில் வேணால் செக் பண்ணி பாருங்கள். அதுவும் இது எல்லாமே மேனுவல் டிரான்ஸ்மிஷன் அப்படின்றனால கண்டிப்பாக 15 வரைக்குமே கிடைக்கும். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து ஒரு ஆஃபர் ப்ரைஸில் போட போகிறோம். இதுவும் ஃபேன்சி நம்பர்னா செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. 2019 மாடல் MG ஹெக்டர் ஷார்ப்பு. 80,000 கிலோமீட்டர் இருக்குது. அந்த 80,000 மேஜர் சர்வீஸ், கிளச்சு, ஃப்ளை வீல் எல்லாமே கம்பெனிலே மாற்றிருக்காங்க. வண்டி அவ்வளோ தெளிவாக இருக்கணும். இந்த வண்டி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பட்டன் ஸ்டார்ட்லேருந்து பனாரமிக் சன்ரூஃப் வரைக்கும் எல்லாமே வந்துடும். வண்டியோட பாடி லைனில் 1-2 இடத்துல மைனஸ் ஸ்க்ராச்சஸ் இருக்குது. மற்றபடி பெருசாக கம்ப்ளைண்ட்னு சொல்கிறதுக்கு எதுவுமே கிடையாது. டீசல் வண்டி தான். ஒரு பட்ஜெட்ல வந்து எல்லா ஃபியூச்சர்ஸும் யூஸ் பண்ணணும்னா நீங்க MG தாராளமாக சூஸ் பண்ணலாம். தாராளமா போயிடலாம். அதுவும் 2019 நம்ம கேட்குற விலை வெறும் 10,48,000 ரூபா தான். இந்த வண்டி போட்டால் MG 10 லட்ச ரூபா பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா இந்த வண்டியை கண்ணை மூடிட்டு புக் பண்ணிக்கோங்க. ஏன்னா இந்த பட்ஜெட்டில் டீசல் வண்டி கிடைக்காது. அதுவும் சர்வீஸ் ரெக்கார்டோட எல்லா மேஜர் சர்வீஸும் பண்ணியும் வச்சிருக்காங்க. எந்த ஒரு எடுத்தாலும் எந்த ஒரு ரிப்பேரோ ரீவோக்கோ எதுவுமே பண்ண தேவையில்ல. பேட்டரி கூட புது பேட்டரி இப்போ தான் போட்டிருக்காங்க. இந்த பேட்டரி வாரண்டியுமே இன்னொரு 3 வருஷம் 4 வருஷம் வந்துடும். ஓகே. இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற விலை வெறும் 10,48,000 ரூபா தான். இந்த 3 வண்டிக்குமே பார்த்தீங்க அப்படின்னா 0 டவுன் பேமெண்ட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேருந்து வந்தாலும் லோன் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த வண்டிக்கு எக்ஸ்ட்ரா 2 lakhs வரைக்குமே லோன் பண்ணி எடுத்துக்கலாம். உங்கள் ப்ரொஃபைல் மட்டும் நல்லா இருந்தால் போதும். அது ஒயிட் வந்து டீசலா பெட்ரோலா? மூணுமே இது மூணுமே வந்து டீசல் தானா? மூணுமே அந்த இடையில MG சாவி ப்ரோ பார்த்தோம்ல, அது மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் ஆட்டோமேட்டிக் ஓகே. ஃபுல் டாப் எண்ட். அடுத்து வந்து நம்ம ஊர் மக்கள் அதிகமாக விரும்புகிற வண்டி. இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் இன்ஜின் கண்டிஷன் பற்றிலாம் நம்ம எதுவும் சொல்லவும் தேவையில்லை. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும். வண்டியை பற்றி தெரியாதவங்க கூட டொயோட்டாவா அது 10 லட்சம் ஓடுப்பா அப்படிம்பாங்க. கண்ணை மூடிக்கிட்டு எடுப்பாருங்க. ஆமாம், அது எத்தனை லட்சம் கிலோமீட்டர் ஓடினாரு அப்படிங்கிற மாதிரி. டீசல் வண்டி ரெண்டுமே டீசல்னா. ரெண்டுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2019 மாடல். இது இன்டீரியர்லாம் சீட் கவர்லாம் இப்போ புதுசாக தான் போட்டிருக்காங்க. இது ஜட்டு மாதிரி GX வேரியன்ட்டு ரெண்டுமே. ஆனால் இது பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஜட்டு மாதிரி எல்லாமே டோர் வைசர் ஆகட்டும், க்ரோம் ஆகட்டும், உங்களுக்கு சைடு ஃபுட் ஸ்டெப் ஆகட்டும் எல்லாமே ஃபிட்டிங்ஸ் ஃபுல்லாக போட்டிருப்பாங்க. இது வந்து TN18 ரெட் ஹில்ஸ் ரெஜிஸ்ட்ரேஷனு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா TN39. ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1,35,000 தான் ஓடி இருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2,30,000 கிலோமீட்டர் என்ன இருக்குது. ரெண்டுமே ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு ரிப்பேரோ ரீவோக்கோ எதுவும் பண்ண தேவையில்ல. அதுவும் சில்வர் கலர் லோக்கல் நம்பரில் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற விலை வெறும் 17,98,000 தான் கேட்குறோம். இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற விலை வெறும் 17,48,000 தான் கேட்குறோம். ரெண்டு வண்டிக்குமே ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேருந்து வந்தாலும் ஒரு 1 lakh டவுன் பேமெண்ட், மேக்ஸிமம் டவுன் பேமெண்ட்டாக 1 lakh கட்டிங்க அப்படின்னா ஃபுல் லோன் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 7 சீட்டு
ஒரு 3 லட்ச ரூபா பட்ஜெட்டில் 2018 சிங்கிள் ஓனரு லோக்கல் நம்பர் மதுரை ரெஜிஸ்ட்ரேஷனில் கொண்டு வந்துருக்குன்னா ஃப்ரண்ட் டயருமே பிராண்ட் நியூ டயர்ஸ் போட்டிருக்காங்க. இன்டீரியர் பொறுத்த வரைக்கும் சீட் கவர் ஃபுல் மேட்டு கட் மேட் எல்லாமே இருக்குன்னா வண்டியில் எடுத்தாலும் எந்த ஒரு ரிப்பேரோ ரிவோக்கோ எதுவுமே பார்க்க தேவையில்ல. வண்டி இன்டீரியர்லாம் நல்லா இருக்குங்க. ஆமாண்ணா சீட் கவர்லாம் பிராண்ட் நியூ சீட் கவர்னா இப்போ இங்கே நம்ம ஆஃபீஸ் வந்ததுக்கப்புறம் தான் ஒரு டீலர் போட சொல்லி போட்டு வச்சிருக்கு. வண்டி பாடி லைனுமே சூப்பராக இருக்கும். 7 சீட்ரு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற விலை வெறும் 3,88,000 மட்டும்தான் கேட்குறோம். இந்த வண்டிக்கும் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்னா ஒரு 30,000 டவுன் பேமெண்ட்டில் 7 சீட்ரு சிங்கிள் ஓனரு லோக்கல் நம்பரு சில்வர் கலர் எல்லாமே ப்ளஸ் தான். வண்டி இஎம்ஐயும் பார்த்தீங்க அப்படின்னா மாதம் ஒரு 8,000 இருந்தது அப்படின்னா இந்த மாதம் ஒரு 8,000 கட்ட முடியும் அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ஓகேங்க. வண்டி நம்பர் லோக்கல் நம்பராக இருக்குல்ல? ஆமாண்ணா TN 59 மதுரை நம்பர்ண்ணா. நம்ம ஆஃபீஸோட ஒரு ஃபேவரட் கார்னே சொல்லலாம். ரெனால்டு குவிட் 3 வண்டி கொண்டு வந்திருக்கோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா TN 39 செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குது. 2018 மாடல்னா நம்ம கேட்குற வண்டி வந்து 80,000 கிலோமீட்டர் ஓடி இருக்குது. நம்ம கேட்குற மொத்த விலையே வெறும் 2,98,000 தான் கேட்குறோம். இந்த வண்டி 100% டீலர் ப்ரைஸு. இந்த வண்டி எடுத்திங்கன்னா நீங்களே ஒரு 30,000 to 40,000 லாபம் சம்பாதிக்கலாம். 3,400 ரூபா வரைக்கும் மார்க்கெட்டில் குறையாமல் போயிட்டுருக்கு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2016 மாடல் வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெட்ரோல் தான். உங்களுக்கு வண்டியோட பாடியில் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற மொத்த விலையே 2,78,000 மட்டும்தான் கேட்குறோம். அடுத்து இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2018 தான். இந்த வண்டி வந்து வெறும் 18,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்குது. இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற விலை வெறும் 3,28,000 தான் கேட்குறோம். இங்கே நிற்கிற 3 வண்டிக்குமே உங்கள் 3 கிட்டுக்குமே உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா அந்த ரெட் கலர் கிட்டுக்கு ஃபுல் லோன் பண்ணிக்கலாம் 0 டவுன் பேமெண்ட்டில். இந்த கிட்டுக்கு ஒரு 25,000 இருந்தால் லோன் பண்ணிக்கலாம்னா இந்த கிட்டுக்கு ஒரு 30,000 இருந்தால் லோன் பண்ணி கொடுத்துடலாம்ண்ணா. ஓகேங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்யூவி டைப்பாக இருக்கணும், டீசலாக இருக்கணும், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக இருக்கணும், லோக்கல் நம்பரில் இருக்கணும். அந்த ஸ்பெக்கில் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கான வண்டி தான் இது. கியா செல்டாஸு TN 84 ரெஜிஸ்ட்ரேஷன் டீசல் ஆட்டோமேட்டிக்னா வண்டி ஒரு எக்ஸலண்ட்டான கண்டிஷனில் இருக்குது. ஓப்பன் பண்ணணும். லாக்கா வண்டி வந்து எக்ஸலண்ட்டான கண்டிஷனில் இருக்குன்னா இன்டீரியர்லாம் பாருங்கள், சீட் கவர்ஸ் எல்லாமே அப்படியே ஒரு புது வண்டி கண்டிஷனில் அப்படியே இருக்கும். டீசல் ஆட்டோமேட்டிக்கு உங்களுக்கு மைலேஜ் பொறுத்த வரைக்கும் சாலிடாக ஒரு 20 வரைக்கும் கிடைக்கும். வண்டி ஆல்மோஸ்ட் எல்லா ஆப்ஷனுமே வந்துடும். உங்களுக்கு இப்போ புஷ் பட்டன் ஸ்டார்ட்டு. கிலோமீட்டர் எவ்வளோ ஓடி இருக்கு? நான் கிலோமீட்டர் 1 லேக் ஓடி இருக்கேன். கரெக்டாக 1 லட்சம் ஓடி இருக்கு. ஃபுல்லாமே கம்பெனி சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க. ஆட்டோ கேரு. இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற விலை வெறும் 10,78,000 தான் கேட்குறோம். நீங்கள் நார்மல் மேனுவல் செல்டஸ் எடுக்கிறீங்கன்னா கூட ஒரு 12 லட்ச ரூபாய் கம்மி கிடைக்காது. நம்ம டீசல் ஆட்டோமேட்டிக்கு அது சிங்கிள் ஓனர் லோக்கல் நம்பருக்கு கேட்குற விலை வெறும் 10,78,000 தான் கேட்குறோம். உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குன்னா 0 டவுன் பேமெண்ட்டில் ஆல் தமிழ்நாடு எங்கேருந்து வந்தாலும் மேக்ஸிமம் 10 5 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா டாடா நெக்ஸானு ஒரு இருக்குல்லே வந்து இது டார்க் எடிஷன். நம்ம லாஸ்ட் டைம் கூட போட்டிருந்தோம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா டார்க் எடிஷன் தான். அதாவது வண்டியில் உங்களுக்கு A to Z எல்லாமே உங்களுக்கு இன்டீரியர் அப்பல்சர் வரைக்கும் எல்லாமே டார்க்காக தான் வரும். 2022 மாடல் வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 60,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் தான் பண்ணியிருக்காங்க. வண்டி துடைக்காமல் இருக்கனால டஸ்ட்டாக இருக்கும். பட் ஆனால் வண்டி சும்மா ஷோரூம் கண்டிஷனில் இருக்கும்னா வண்டி பாடி லைனில் பெருசாக டென்ட் ஸ்க்ராட்ச் எதுவுமே இருக்காது. உங்களுக்கு அப்பல்சர் வரைக்கும் பாருங்கள் எல்லாமே பிளாக்காக தான் வரும். இல்லை டார்க் எடிஷன் தானே போடுறாங்க. அவங்க டார்க் எடிஷனே தனியாக ஒரு ஸ்டேட்மெண்ட் வச்சுல போடுறாங்க டாட்டா. ஆமாம், அந்த இப்போ மகேந்திராவில் BE60 எப்படி பேட்மேன் எடிஷன் போடுறாங்க அந்த மாதிரி டார்க் எடிஷன்ன்றது லைக் பண்ணி எடுப்பாங்க. இந்த வண்டியிலேயே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு புஷ் பட்டன் ஸ்டார்ட்லேருந்து சன்ரூஃப் வரைக்கும் உங்களுக்கு எல்லாமே வந்துடும். இருக்கலே ஃபுல் டாப் அண்ட் மாடல். நம்ம கேட்குற மொத்த விலையே வெறும் 7,68,000 தான். இந்த வண்டியும் ஒரு டீலர் ப்ரைஸ் கார் தான். நீங்கள் மார்க்கெட்டில் எங்கே தேடினாலும் ஒரு 8 லட்ச ரூபாய்க்கு கம்மி இந்த வண்டி கிடைக்காது. இந்த வண்டிக்கு உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா வண்டி ரேட்டோட எக்ஸ்ட்ரா 50,000 வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம்ண்ணா. மாருதி சுசுகி 2022 உங்களுக்கு 7 லட்ச ரூபா கேட்பாங்க. ஷிஃப்ட் 7 லட்ச ரூபா கேட்பாங்க. ஆனா நம்ம நெக்ஸானு எஸ்யூவி செக்மெண்ட் சேஃப்டிக்கு 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின காரு, ரீசேல் வேல்யூ உள்ள காரு. அதே மாதிரி சர்வீஸும் வந்து பாத்தீங்க அப்படின்னா அஃபோர்டபுளான சர்வீஸ் காஸ்ட் தான் வரும். அது சன்ரூஃப் எல்லா ஆப்ஷனுமே இருந்து நம்பர் கூட பாருங்க ஃபேன்சி நம்பரோட வந்துடும். வெறும் 7,68,000 தான் கேட்குறோம். ஸோ நெக்ஸான் பையரா இருக்கீங்க, நெக்ஸான் தான் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த வண்டியை மிஸ் பண்ணாம வந்து புக் பண்ணிக்கலாம். ஆனா யார் வேணாலும் சூஸ் பண்ணலாம். ஆமாண்ணா, ஒரு பிகினரா இருக்கட்டும் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு இதெல்லாம் சூப்பர். சாலிடா 22 தானே எடுத்தாலும் சாலிடா ஒரு 10 வருஷம் ஓட்டிட்டு கூட கொடுத்துருவாங்க. கிலோமீட்டர் ஒரு 60,000 தானே ஓடி இருக்கு. ஆனா இது என்னன்னா வெயில்ல மட்டும் நிப்பாட்டி போட்டோம்னா இதோட லுக்கே வேற. ஆமாண்ணா, இல்ல நாங்க லாஸ்ட் டைம் நம்ம போட்ட வீடியோல பாத்தீங்க அப்படின்னா ஃபுல்லா எல்லாம் தொடச்சு நீட்டா இருந்தது. உள்ள இருக்கனால ஆனா பிளாக்கை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் என்னன்னா அந்த மெயின்டெனன்ஸ் தான். லைட்டா போடுச்சா லைட்டா நிப்பாட்டி தொடச்சிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் நான் அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்டைலிஷான டிசைனு, ஒரு காம்பாக்ட் ஹேட்ச்பேக் ரொம்ப சூப்பரான வண்டி. டாடா அல்ட்ராஸ் TN 88. மைலேஜ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சாலிடா 20 கிடைக்கும். 2021 எக்ஸட் வேரியன்ட்டுக்குன்னா இருக்குல்லே ஃபுல் டாப் அண்ட் மாடலு. வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா புஷ் பட்டன் ஸ்டார்ட் வரைக்கும் எல்லாமே வந்துடும். வெறும் 63,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்கு. சீட் கவர் ஃபுல் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க.
வண்டி செம்மையாக இருக்கும். பட்டன் ஸ்டார்ட்டு, க்ரூஸ் கண்ட்ரோலு எல்லாமே வந்துடும். வண்டியில் இல்லாத ஆப்ஷனே கிடையாது. மைலேஜும் பார்த்தீங்க அப்படின்னா சாலிடாக உங்களுக்கு ஒரு 20 வரைக்குமே கிடைக்கும். இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற விலை வெறும் 5,98,000 தான் கேட்குறோம். லோக்கல் நம்பர், ஃபுல் டாப் அண்ட் மாடல், சிங்கிள் ஓனர், 63,000 தான் ஓடி இருக்குங்க. இந்த வண்டிக்கும் உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா 0 டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் 10 ரூபா 5 வருஷம் வரைக்கும் லோன் பண்ணி கொடுத்துடலாம்ண்ணா. ஓகே. ஆனால் அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கோடா குஷாக்கு, இது குளோபல் அண்ட் கேப்பில் 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின காரு. TN39 மெயின் வந்து லோ மைலேஜ், வெறும் 11,000 கிலோமீட்டர் தான் ரன் ஆயிருக்குன்னா ப்ராப்பர் ஷோரூம் சர்வீஸ் இருக்குது. அது போக வண்டி வந்து இன்னும் கம்பெனி வாரண்டிலே இருக்குது. வண்டியோட பாடி லைன், இன்டீரியர், எக்ஸ்டீரியர் எல்லாமே ஒரு புது வண்டிக்கு அப்படியே ஈக்குவலண்டான கண்டிஷனாக இருக்கும். ஜஸ்ட் நம்பர் பிளேட் மட்டும் ஆட் பண்ண மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு ஷோரூம் கண்டிஷன் அப்படியே இருக்கும். எக்ஸ்ட்ரா அக்சசரிஸ் பொறுத்த வரைக்கும் சீட் கவர், ஃபுல் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. இன்டீரியர் உள்ள நல்லா இருக்கும். ஒரு வெறும் 11,000 தானே ஓடி இருக்கு. 10 சில்லரை தான் ஓடி இருந்தது. இங்கே வந்ததுக்கப்புறம் 11 டச் ஆகிடுச்சு. இந்த வண்டி புது வண்டி காஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து 18 லட்ச ரூபா வருது. அக்சசரிஸ்லாம் போட்டால் இன்னொரு 50,000 கிட்ட சேர்த்து வரும். ஆனால் நம்ம இந்த 2023 கம்பெனி வாரண்டிலே இருக்க வண்டிக்கு நம்ம கேட்குற மொத்த விலையே வெறும் 11,88,000 மட்டும் தான் கேட்குறோம். ப்ரொஃபைல் மட்டும் நல்லா இருந்ததுன்னா ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கே இருந்தாலும் 0 டவுன் பேமெண்ட்டில் மேக்ஸிமம் 10 ரூபா 5 வருஷம் வரைக்குமே லோன் பண்ணி. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா செவர்லெட்டில் ஒரு ஹேட்ச்பேக்னா, ஸோ இதோட இன்ஜினுமே பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆல்மோஸ்ட் இந்த மாருதியில் வர அதே இன்ஜின் டெக்னாலஜி தான் வரும். மைலேஜ் பொறுத்த வரைக்கும் சாலிடாக உங்களுக்கு 22லேருந்து 24 வரைக்குமே கிடைக்கும்னா செவர்லெட்டில் செயில் யுவா டீசல் வேரியன்ட் 2016 ரெஜிஸ்ட்ரேஷன், செகண்ட் ஓனர்ஷிப் கண்டிஷனில் இருக்குன்னா வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா சீட் கவர்ஸ்லாம் புதுசாக போட்டிருக்காங்க. ஃபுல் மேட்டு, கட் மேட் எல்லாமே இருக்குது. அது போக ஆண்ட்ராய்ட் டச் ஸ்க்ரீன் மியூசிக் சிஸ்டம் அப்கிரேட் பண்ணியிருக்காங்கன்னா இந்த வண்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா டயர் பாயிண்ட்லேருந்து எல்லாமே சூப்பராக இருக்குது. வண்டி எடுத்தாலும் எந்த ஒரு ரிப்பேரோ ரீவோக்கோ எதுவுமே பார்க்க தேவையில்ல. இந்த கார் நம்ம கொடுக்குறதும் ஒரு டீலர் ப்ரைஸ் தான். எனக்கு தெரிஞ்ச உங்கள் வீடியோலேயும் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா 3 லட்ச ரூபாயெல்லாம் போட்டிருப்பாங்க. ஆனால் நம்ம இந்த 2016 செயில் யுவா டீசல் செகண்ட் ஓனர் கண்டிஷனில் இருக்குது இந்த வண்டிக்கு நம்ம கேட்குற மொத்த விலையே வெறும் 2,28,000 மட்டும்தான் கேட்குறோம். இந்த வண்டிக்கும் செவர்லெட் எங்கேயுமே ஃபினான்ஸ் பண்ண மாட்டாங்க. உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா ஒரு 50% வரைக்கும் லோன் அவைல் பண்ணி கொடுத்துடலாம். அப்பனா கிட்டத்தட்ட ஒரு 1,50,000 லட்ச ரூபா லோன் பண்ணி கொடுத்துருங்க. பண்ணிடலாம்ண்ணா. ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படின்னா 2 ரூபா கூட எதுவுமே ட்ரை பண்ணலாம். நம்ம வீடியோவில் சொல்றது ஒன்று சொல்லிட்டு நேரில் வரும்போது பண்ண முடியலன்னா கஷ்டமா போயிடும். அதனால தான் 50%ன்றோம். ஸோ ப்ரொஃபைல் நல்லா இருக்கு அப்படிங்கும்போது மேக்ஸிமம் பண்ணி கொடுத்துலாம். ஏன்னா 15க்கு 16 அப்படின்றதுனால நம்ம பண்ணி கொடுத்துடலாம். ஒருத்தனை டீசல் வண்டினா டீசல் வண்டி உங்களுக்கு 2 லட்ச ரூபாய்க்கு எங்க கிடைக்குது? 2,28,000 கொடுத்துடலாம். அதுவும் வந்து உங்களுக்கு 4 டோர் பவர் விண்டோ வந்துடும், ஏசி பவர் ஸ்டீரிங் வந்துடும், ஆண்ட்ராய்டு செட் அப்கிரேட் பண்ணியிருக்காங்க, 4 டயர் பாயிண்ட் நல்லா இருக்கு. வண்டி எடுத்தாலும் எந்த ஒரு ஒர்க்கும் கிடையாது. எடுத்தா ஆசிட்டிஸ் கண்டிஷன் நீங்க அப்படியே ஓட்டிக்கலாம். ஓகேண்ணா, சூப்பர்ண்ணே. அடுத்து வந்து பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோட தட்சன் ரெடிகோ, அதாவது ஒரு 3 லட்ச ரூபா பட்ஜெட்டுக்குள்ளார எனக்கு ஓட்டி பழகிற மாதிரி வேணும், அதுவும் ஆட்டோமேட்டிக்காக வேணும், எல்பிஜியோட வேணும் அப்படின்னா இந்த வண்டி தாராளமாக சூஸ் பண்ணலாம். பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோட வர டைப்பு டாக்டர் யூஸ் வெஹிக்கிள் 60,000 கிலோமீட்டர் 67,000 கிலோமீட்டர் ரன் ஆயிருக்கு. இந்த வண்டிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்டீரியர்லாம் சூப்பராக இருக்கும். சீட் கவர், ஃபுல் மேட்டு, கட் மேட்டு எல்லாமே போட்டிருக்காங்க. வண்டி ரொம்ப எக்ஸலண்டான ஒரு கண்டிஷனில் இருக்குது. வண்டியோட பாடி லைனும் ரொம்ப சூப்பராக இருக்கும். ரெடிகோவில் பெட்ரோல் ப்ளஸ் எல்பிஜியோட வருது, அதுவும் ஆட்டோமேட்டிக் வண்டி. ஒரு 3 லட்ச ரூபா பட்ஜெட் பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வண்டி நீங்கள் தாராளமாக சூஸ் பண்ணிக்கலாம். 2018 மாடல் சிங்கிள் ஓனரு. நம்ம கேட்குற மொத்த விலையே வெறும் 2,98,000 இருந்தால் கொடுத்துடலாம். உங்கள் ப்ரொஃபைல் நல்லா இருக்குது அப்படின்னா இந்த வண்டிக்கும் ஒரு 30,000 டவுன் பேமெண்ட்டில் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்கேருந்து வந்தாலும் லோன் பண்ணி கொடுத்துடலாம்ண்ணா. ஓகே, ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றிண்ணா. நிறைய அப்டேட்டு, நல்ல ப்ரைஸ் நிறையா கொடுத்தீங்க. ரொம்ப திருப்திகரமாக இருந்துச்சு. ஆமாண்ணா, அதே மாதிரி நம்ம மக்களுக்கு சொல்கிறது எப்போ ஒன்று தான், நீங்கள் வெளியூர்லேருந்து வரீங்க அப்படின்னா பர்டிகுலராக ஒரு உதாரணத்துக்கு இந்த ரெடிகோமுக்காக வரீங்க அப்படின்னா இந்த வண்டி இருக்கா என்னன்னு கேட்டுவாங்க. இல்லை அப்படின்னா நீங்கள் ரேண்டமாக ஏதாவது சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னா நீங்கள் கிளம்பி வாங்க. அதே மாதிரி இங்கே இருக்க வண்டிங்க எல்லாமே சர்வீஸ் ரெக்கார்டு வண்டிங்க தான் இருக்குது. ஆல்மோஸ்ட் சிங்கிள் ஓனர் கண்டிஷனில் தான் இருக்குது. நம்ம டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியிருப்போம். 1-2 டீட்டெயில் ஏதாவது கிலோமீட்டரோ இன்சூரன்ஸ் டீட்டெயில்ஸ் வந்து சொல்லாமல் இருந்தோம் அப்படின்னா நீங்கள் ஸ்க்ரீனில் தெரியுற இந்த 3 நம்பரில் எந்த நம்பருக்குனாலும் வாட்ஸ்அப்பில் ஹைன்னு சென்ட் பண்ணிங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ரிப்ளை வந்துடும். கேட்லாக் லிங்க் வந்துடும். அதில் ஃபோட்டோ டீட்டெயில்ஸ் எல்லாமே தெளிவாக எவ்வளோ லோன் ஆகுன்ற வரைக்கும் எல்லாமே போட்டிருப்போம். சண்டேமே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஆஃபீஸ் ஒர்க்கிங் தான். ஸோ நீங்கள் ரேண்டமாக கால் பண்ணுற மாதிரி இருந்ததுன்னா ஒரு 8:30 வரைக்கும் கால் பண்ணுங்கள். மார்னிங் வந்து ஒரு 9 o'clock மேலே கால் 9:30 மேலே கால் பண்ணுங்கள். ஆஃபீஸ் டைம் வந்து எப்பவுமே ஒர்க்கிங் தான். அப்படி ஏதாவது ஒன்று எமர்ஜென்சியாக வேணும் அப்படின்னா, சப்போஸ் ஃபோன் கஸ்டமர் அட்டன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா 1-2 டைமில் வந்து ஃபோன் எடுக்க மாட்டாங்க. கண்டிப்பாக நான் திரும்ப கால் பண்ணிடுவாங்க. இல்லை அப்படியும் எனக்கு அர்ஜென்ட்டாக பேசணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஒரு மெசேஜ் மட்டும், வாய்ஸ் மெசேஜ் மட்டும் போடுங்க. கண்டிப்பாக ஸ்டாஃப் ரிப்ளை பண்ணுவாங்க. நல்லாயிருப்போம் எல்லாரும் நல்லாயிருப்போம். அதே மாதிரி மறக்காமல் எங்கள் எஸ்கே கார்ஸ் இன்ஸ்டா பேஜ், எஸ்கே கார்ஸ் கரூருங்கிற இன்ஸ்டா பேஜையும் மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கிங்க. அப்போ தான் டெய்லி வீடியோ நம்ம அதில் டெய்லி அப்டேட்ஸ் வந்து உங்களால் பார்த்துக்க முடியும். புது காரை உடனே பார்த்து. ஆமாங்க. நன்றி, வணக்கம். தேங்க்ஸ்ண்ணே.